பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு 13வது அதிகாரம் 11வது வசனம், அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. சீஷர்கள் ஆண்டரை பார்த்து கேட்கிறாங்க, நீங்க ஏன் ஜனங்களோடு உவமைகளா பேசுறீங்க, நேரடியா சொல்லல? ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோகத்தினுடைய ரகசியங்களை, பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது என்று தன்னோடு இருக்கிற சீஷர்களுக்கு சொல்லுகிறார். இந்த வார்த்தையை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ, உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை நீங்க தெரிந்து கொள்ளும்படியாய் உங்களுக்கு அருளப்பட்டு இருக்கிறது. இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவரே மெய்யான தெய்வம். அந்த தெய்வம் தான் நமக்காக சிலுவையை சென்று தன்னையே பலியாக கொடுத்து அந்த இரத்தத்தினால நம்மை மகனாக மகளாக தெரிந்து கொள்ளும்படியா உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். பரலோக ராஜ்யம் செல்வதற்கு ஒரு ரகசியம் உண்டு. அது என்னவென்றால், இயேசுவே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன், அவர்தான் மெய்யான தெய்வம். அதை தெரிந்து கொள்றவங்க மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். ஆண்டவரை அறியாத ஒரு மார்க்கத்திலிருந்து தேவனை குறிக்கப்பட்ட நாள்ல தெரிந்து கொண்டு அந்த ரட்சிப்பின் கிருபையை பெற்றுக்கொண்டேன். நானும் என் மனைவியும் கடந்து போய் கொண்டிருந்த ஒரு மிக கடினமான ஒரு பிசாசின் போராட்டத்திலிருந்து விடுதலையாக்க யாரால் முடியும் என்று சொல்லி மிகுந்த கஷ்ட சூழ்நிலை கடந்து போய் கொண்டிருந்தோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை சந்தித்தார், விடுதலை கொடுத்தார், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியா எங்களுக்கு வழியை கொடுத்தார். இயேசுதான் வழி, சத்தியம், ஜீவன் என்று அறிந்து கொண்டோ 25 ஆண்டுகள் அற்புதமா அதிசயமா காத்து நடத்தி அவருக்கு சாட்சியாய் வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அருளும்படியாய், அறிந்து கொள்ளும்படியாய் உங்களுக்கு அருளப்பட்டு இருக்கிறது. தேவ சமூகத்தில் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க, நான் பரலோக ராஜ்யம் போகணும், இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஒரு நித்திய ஜீவன் இருக்குது, அதற்கு பிறகு நான் நித்திய ஜீவன் இருக்கணும், என் ஆத்துமா சரியான இடத்துக்கு போகணும், அதற்கு ஒரே வழி இயேசுதான் ஒரே வழி. அந்த மெய் தெய்வத்துக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால், அந்த மெய் தெய்வத்தை பின்பற்றும்படியா உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா, இப்பொழுது நான் உங்களுக்கு ஜெபிக்க போறேன். உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. அன்றே இந்த வார்த்தையை கேட்கிற மகன் மகள், ஆண்டவரே உங்களை அறியாதவர்கள் யாரா இருந்தாலோ, ஆண்டவரே இப்பொழுது நான் ஜெபிக்கிற பொழுது உம்முடைய தொடுதல் அவங்க இருதயத்தில் வரும்படியா ஜெபிக்கிற, அவங்க இருதயத்தில் இருக்கிற போராட்டம், அவங்க இருதயத்தில் இருக்கிற வெறுமை மாறும்படியா, ஆண்டவரே உங்க சமாதானம், உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை நான் கொடுக்கிற, என்னுடைய சமாதானத்தையே கொடுப்பேன்னு சொன்னீங்களே, அந்த சமாதானம் இந்த இருதயங்களை சந்திப்பதாக, பரலோக ராஜ்யத்தை அறிந்து கொள்ளும்படியா இவங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இவர்கள் நீங்க முன் குறித்திருக்கிறீங்க. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடும்படியா ஜெபிக்கிற, ரட்சிப்பின் வல்லமை, ரட்சிப்பின் கிருபை இவர்களை நிரப்பும்படியா ஜெபிக்கிற, இயேசு என்கிற நாமத்தில் இருக்கிற அந்த அற்புதத்தின் வல்லமை இவர்களை தொடுவதாக, அற்புதம் நடப்பதாக, விடுதலை உருவாவதாக, இயேசுவின் நாமத்தினால கட்டப்பட்ட ஜனங்கள் விடுதலை ஆவார்களாக. வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிற, ஆசீர்வதிக்கிறேன்ப்பா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படியா தேவன் உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இயேசுவே சத்தியமும் வழியும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார். ஏசப்பா பிடித்துக் கொள்ளுங்க, பெரிய காரியங்களை உங்களுக்காக உங்க வாழ்க்கையில செய்வார். God bless you.